நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய வணக்கம் தமிழகத்தின் அடுத்த பகுதியாக வருகிறது மருத்துவம் உங்களுக்காக. இதில் மருத்துவ ஆலோசனை குறித்து இன்னைக்கு எந்த மருத்துவர் என்ன தகவல் தராருன்னு இப்ப பார்க்கலாம். மருத்துவம் உங்களுக்காக நிகழ்ச்சியில் பல்வேறு துறையை சேர்ந்த மருத்துவர்கள் பல நோய்களை பற்றி பல பலனுள்ள கருத்துக்களை தினசரி உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹோமியோபதி மருத்துவத்தில் எந்தெந்த நோய்கள் குணமாகும், அதில் பர்டிகுலராக வெண்புலிகள், வெண்குஷ்டம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு ஸ்டடி இங்கே பார்ப்போம். இது உங்களுக்கு பலனுள்ள கருத்துக்களை நாங்கள் எப்படி குணப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். இப்போ நம்ம தினசரி ரோட்லேயோ இல்லை ஒரு க்ரௌடு கல்யாண காட்சியில் போகிறோம், அந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா ஒருத்தரும் ஒரு 3-4 பேராவது வெண்புலி நோயாளிகளை பார்க்குறோம். இப்போ அதை அவங்கள வித்தியாசமாக பார்க்குறதும், அதனால் அவங்க சங்கோஜப்பட்டு வருத்தப்படுறதும், அதே மாதிரி இளம் பெண்கள் பாதிக்கப்படுறதும், இதெல்லாம் டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம். அது இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்குறதும் இது ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இது ஒருவேளை இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் எடுத்தனால இருக்குமா, இல்லை சின்ன வயசில் ஏதாவது இந்த தேன் பூச்சி இல்லை பாம்பு காலுக்கு மிதிச்சு, இல்லை ஏதாவது இன்செக்ட் பைட்டு, இல்லை ட்ரக்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்ததுனால அப்படிங்கிறது வந்திருக்குமா, இல்லை சுகருக்கு இது இருந்து அதனால வந்திருக்குமா அப்படின்லாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ இந்த வெண்புலிகளை பொறுத்தவரையிலும் இது ஏன் வருது அப்படின்னாக்கா நிறைய பேர் டவுட் வரும். என்ன அப்படின்னா வித்தியாசமாக சொல்லுவாங்க. இப்போ நான் நல்ல முறையில் நான் கீரையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு வருது அப்படிம்பாங்க. அதாவது சத்து ஒரு முக்கியமான இது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவாங்க. இது உண்மையிலேயே பார்க்க போனோம்னா இது ஒரு நோய் அல்ல, இது நோயே கிடையாதுங்க, ஒரு டிசார்டர். இது ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனல் டிசார்டர்னு சொல்லலாம். இப்போ உதாரணமாக நம்ம தோலுக்கு எடுத்திங்கன்னா ஒரு சிலர் கருப்பாக இருக்காங்க, ஒரு சிவப்பாக இருக்காங்க. இப்போ சிவப்பாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெலானின் பிக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். அதாவது சருமத்தில் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா மெலோனோசைட் அப்படிங்கிற ஒரு நிறமியை உண்டாக்கக்கூடிய ஒரு நிறமி அணுக்கள் இருக்குது. அந்த நிறமி அணுக்கள் நல்ல முறையில் வேலை செய்யாதப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இப்போ சிவப்பாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிறமி அணுக்கள் குறைவாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ரேஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சிவப்பாக இருப்பாங்க. இப்போ ஆப்பிரிக்கா, அதே மாதிரி இந்தியா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சவுத் இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் சீதோசன நிலைக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கருப்பு, அந்த ரேஸ் அப்படி வந்திருக்கும். அப்போ மெலானின் பிக்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். இதனோட ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னாக்கா வெயிலை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம ஸ்கின்னை நம்மளோட உடலை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தோட தான் இந்த இயற்கையே அப்படி உருவாக்கியிருக்கு. நம்ம உடல் அமைப்பே அப்படி இருக்குது. இப்போ இந்த மெலானின் பிக்மெண்ட்ஸை உருவாக்கி அதில் கொடுத்ததுன்னா அது வெளியே சருமம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு சீராக கருப்பாக இருந்தால் ஒரு சீராக இருப்பார், அதே மாதிரி சிவப்பாக இருந்தால் சீராக இருப்பார். இப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்கின்னில் அந்த இடத்துல ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அந்த நிறமி சத்து அந்த செல்கள் தான், செல் அணுக்கள் வேலை செய்யலைன்னு அர்த்தம். இது சத்து குறையிறதுனால கிடையாது. சத்தை நம்ம உணவில் இருக்கக்கூடிய ஈவன் ஒரு அயோடினாக இருக்கட்டும், அயனாக இருக்கட்டும், இல்லை மேற்படி இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லோட இதை மாற்றத்தை உருவாக்கும், சத்தை உருவாக்கி அதில் ஒரு தனித்தனியாக ஒரு என்சைம்ஸு இதே மாதிரி நிறமி சத்துக்கள் உருவாக்குறது உடம்பினோட தன்மை. இப்போ இந்த நிறமிய சத்து இதில் ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு, இப்போ உதாரணமாக அந்த மாதிரி பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறத இந்த விட்டிலியோவில், அதாவது வெண்புலியில் அதிகமாக இருக்கும். அந்த வெண்புலியில் ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா தன்னைத்தானே இப்போ செல்கள் இப்போ உதாரணமாக ஒரு டைஃபாய்டு இருக்குது, ஒரு ஜாண்டிஸ் இருக்குது அப்படின்னா கூட அதில் அந்த சத்து, அதாவது டாக்ஸின்ஸ், இவையும் ட்ரக்ஸ் எடுக்கிறோம், இல்லை ஒரு நோய் இருக்குது அப்படின்னா சிக்கன் குனி, அந்த மாதிரி நோய்கள் ஏதாவது ஒன்று அது பாதிப்பு வருது அப்படின்னாக்கா உடனே அந்த செல் மாற்றத்தை பாதிக்கப்படுறப்ப அந்த இடத்துல அந்த நிறமி சத்துக்கள் குறையும். அதாவது தன்னைத்தானே செல்லை அழிச்சிக்கிற மாதிரி ஒரு ஆன்டிபாடி உருவாக்கும். அந்த மாதிரி நிலைமை தான் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விட்டிலிகோ பேஷண்ட்ஸில் இருக்காங்க. இப்போ அது இல்லாமல் நியூரல், அதாவது நர்வ் இம்ப்ளக்ஸ் நர்வ் இம்பல்ஸ் கொடுத்துட்டு இருக்கணும். இது நீ வேலை செய்ய அப்படின்னு சொல்லி பிரெயின்லேருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்கணும். இப்போ மெலனோசைட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இருக்குது. அதே மாதிரி வளர்சிதை மாற்றத்தில் எண்டோக்ரைன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸில், அதாவது சர்க்கரை நோயை உண்டாக்கக்கூடிய இன்சுலின், அதே மாதிரி எண்டோக்ரைனில் தைராய்டு, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இது எல்லாமே இன்டகிரேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு இம்பல்ஸ் கொடுக்கல அப்படின்னா கூட அந்த இடத்துக்கு செல்கள் சிதைய ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் டாக்ஸின்ஸு, நம்ம வேதியியல் பொருட்கள் சிலதெல்லாம் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாய்சனிங், அதே மாதிரி இன்செக்ட் பைட்டு, அதாவது பூச்சிகள்லாம் கிடைக்கிறதுனால அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வர்றப்ப சில இடங்களில் மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாதிரி பார்க்குறதா நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வெண்புலிகள் உருவாகுது அப்படின்னாவே பார்த்தீங்கன்னாக்கா இதில் வகைகள் இருக்குது. நிறைய பேர் விட்டிலிகோ அப்படின்றத பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி லியூகோடர்மான்னு ஒன்று இருக்குது. இது 2 வகை தான் அதாவது கிளினிக்கலாக நம்ம பார்க்குறோம். இப்போ விட்டிலிகோ அப்படிங்கிறது உடல் முழுவதும் இருக்கக்கூடியது. அதாவது உடலில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு சில பிரிவுகள்லாம் இருக்குது. அது மெடிக்கலாக பார்த்தோம்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். இப்போ இதில் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதடு, அதே மாதிரி மர்ம உறுப்புகள், அதே மாதிரி கையில், விரலில், காலில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி ஒரு
அக்குள் இருக்கும், அதே மாதிரி தொப்புள், இந்த மாதிரி ஒரு அந்த அதாவது எங்கே வந்து நம்ம தோலுமே அந்த உடல் உறுப்புகள் வந்து அந்த மியூக்கோ குட்டேனியஸ் ஜங்ஷன் சொல்லுவாங்க, அந்த இடத்துல எல்லாம் வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க வெயிட்டில் வந்து வெயிட்டாக இருக்கும், கொஞ்சம் லேசாக வெயிட் ஆனவுடனே என்னமோ வருது அப்படின்னு பயந்துகிட்டே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா விரல் நுனிகள் இருக்கும், அப்போ அது மாதிரி கால் விரல் நுனிகள் இருக்கும். இல்லை அப்படின்னா மர்ம உறுப்புகளில் பார்த்துட்டு பயந்துருவாங்க, ஓ இது வெட்லியோ வரப்போகுது அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அக்ரோஃபேஷியல் வெரைட்டி, அது வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இதே வந்து இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா உடம்புல எங்கேயாவது ஒரு பக்கம் முதுகுலையோ இல்லை வயிற்றுலையோ ஒரு பக்கம் சின்ன ஒரு ஸ்பாட் வரும். வித்தின் ஒரு 3 months பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த பாடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் கம்ப்ளீட்டாக வெயிட்டாக மாறிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. இப்போ இது எதுவாக இருந்தாலும் எல்லாம் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒன்று தான். இப்போ அதே மாதிரி இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உடனே வெளியே இப்போ வந்து சன்னை பற்றியெல்லாம் பேசணும், இதில் வந்து இருக்குது அப்படிங்கிறப்ப உடனே சன்லைட்டில் கொண்டு போய் காமிச்சோம்னாக்க உடனே புள்ளி விழுந்துரும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம். எல்லாத்துக்கும் வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு இன்செப்ஷன் கிடைக்கும். இதே மாதிரி இன்னும் இதில் எடுத்துட்டிங்கன்னா இப்போ லோக்கலாக வந்து ஒரு சில இதெல்லாம் இருக்கும், இப்போ மூலிகை வகைகள்லாம் அதெல்லாம் எடுத்து வெளியே வந்து தேய்ச்சிட்டு அதில் வந்து கொடுத்தோம்னா இதெல்லாம் வந்து தற்காலிகமானது தான். இப்போ அதே மாதிரி லேசர் தெராப்பி, அதே மாதிரி ஒரு பூவா தெராப்பி, இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு டெம்பரரியாக அவசரத்துக்கு வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பண்ணிக்கிறோம். பட் ஆனால் இதுக்கு ஒரு பர்மனன்ட் ரிலீஃப் அப்படிங்கிறப்ப நம்ம பாடி இம்யூன் சிஸ்டத்தை நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும். அந்த மாதிரி இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப ஹோமியோபதி மெடிசன்ஸை பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ எல்லாம் ஆக்சுவலாக எல்லா மருத்துவத்துறையில் இருக்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மாத்திரை எடுத்து போட்டோம்னா உடனே வந்து தண்ணி வச்சு முழுங்கிட்டோம்னா உடனே ஸ்டொமக் போயிட்டு அது வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு உடனே அது போய் ஒர்க் பண்ணிட்டு உடனே இப்போ அதை ஆக்ஷன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும். அந்த மாதிரி ஹோமியோபதி மெடிசன்ஸ் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குளோபியூலில் அதுவும் மெடிசன்ஸ் வந்து பொட்டன்டைஸ் பண்ணுறது, வீரியப்படுத்தி ஆள்காலில் போட்டு அது மெடிசன் வந்து ஒரு குளோபில் தான், அதை எடுத்து வாயில் போட்டு சப்பி சாப்பிட்னு சொல்கிறது. சப்பி சாப்பிட்னு சொன்ன காரணம் என்ன அப்படின்னா இது வந்து நரம்பை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். வாயில் இருக்கிற நரம்புகள், அது நாக்கு இருக்கிற நரம்புகள், அதே மாதிரி சுவாசத்தில் கலக்கும். ஒரு சில சிறிய அளவு தான் வந்து உணவு பாதையில் வந்து கலக்கும். இது எப்படி ஆக்ஷன் பண்ணுது அப்படின்னாக்கா இது வந்து நம்மளோட பாடி ரியாக்ஷனை வந்து மாறுபட்ட கோணத்தில் பார்க்குறது. அதாவது பாடி இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே ஒரு கியூர் கிடைக்கும். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் ஓவர் த பாடி இருக்கிறப்ப நம்ம வந்து 1 கிராம் ஒரு 500 மில்லிகிராமுக்கு வந்து மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதே இதுதான். ஈவன் ஒரு சின்ன லீஷன் இருந்ததுன்னா கூட அதே மருந்தை ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வெறும் இன்டர்னல் மெடிசன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய நோயாளிகளுக்கு வந்து குணமாயிருக்கும். இது எப்படின்னா இது வந்து உள்ள பாடி இம்யூன் சிஸ்டத்தை நேச்சுரல் வேலை அவங்க ஃபங்க்ஷனல் டிஃபெக்ட் வந்து எங்கே இருக்குது, ஒரு ஆட்டோ இம்யூன் காசா இல்லை டாக்ஸின்ஸ் இருக்கா, இதெல்லாம் வந்து அப்படியே எலிமினேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பேச்சஸ் வந்து நல்ல முறையில் குணமாகும். இப்போ இந்த வெரைட்டியில் இந்த விட்டிலியோ பற்றி பார்த்தோம். இதே தான் வந்து பார்த்தோம்னா லியூகோடர்மான்னு ஒரு வகை இருக்குது. இப்போ வந்து ரப்பர் செருப்பெல்லாம் போட்டிருப்பாங்க, இல்லை சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் க்ளவுஸ் எல்லாம் போட்டிருக்கவங்க, ஈவன் டாக்டர்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டரில் க்ளவுஸ் போட்டிருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக மாறிடும். இது வந்து வெளியே இருக்கிற காசஸ். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கும் இதே மாதிரி தான். இதே போல் வந்து வெளியே இருக்கிறது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து லோக்கலாக போட்டு நம்ம ஆயின்மெண்ட் போட்டு செய்யணும்னு சரி பண்ணோம் அப்படின்னு இல்லை. ஆக்சுவலாக உள்ள மருந்துகள் எடுத்தாவே இந்த வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து நல்ல முறையில் ஒர்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரெமெடி வந்து நல்லா கொடுக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு விட்டிலிகோ அப்படிங்கிறது வந்து ட்ரீட் பண்ணுறது ரொம்ப சர்வசாதாரண காரியம் அப்படி இல்லை அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே எண்ணம். ஏன்னா வந்து இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 7 வருஷம் 8 வருஷம் எல்லாம் பார்த்துட்டு இது ஃபெட்டிக் ஆகிட்டு கடைசியில் வந்து இனிமேல் வந்து ட்ரீட்மெண்ட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிடுவாங்க. ஆனால் இது வந்து எப்படி நம்ம வந்து குணப்படுத்தணும் அப்படின்னாக்க அவங்களோட பாடி எல்லாம் ஒன்று தான். ஒரு சின்ன புள்ளியாக இருந்தாலும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான். அதே மாதிரி உடம்பு முழுவதும் ஒன்றா தான். இதில் வந்து சாதாரணமாக ஒரு ஹோமியோபதி டாக்டரை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு அந்த கான்ஸ்டியூஷனல் அடிப்படைன்னு சொல்கிறது, இதில் வந்து என்ன லேயர் வந்து பிளாக் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டீடைல்டு கேஸ் ஹிஸ்ட்ரி. இது வந்து இப்போ பாஸ் ஹிஸ்ட்ரியில் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து என்ன கெமிக்கலாக என்ன இருக்குது, அதே மாதிரி மூதாதையரில் ஏதாவது பரம்பரைத்தன்மை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டான ஒரு மெடிசன் கொடுக்குறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா ரீவைட்டலைசேஷனுங்கிறது கிராஜுவலாக இருக்கும். லைக் வந்து உடனே போட்டோன்னே அடுத்த நாளே வந்து ஆக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் கிராஜுவலாக இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா நல்ல இது ரிலீஃப் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் 3 months கூட நல்ல ரிகவரி பார்த்துருக்கும். இதே வந்து ஒரு 2 வருஷம் கூட வராமல் இருந்திருக்கும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா உடனே புள்ளிகள் வந்து நிறைய வந்து அப்படியே வந்திருக்கும். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் ஸ்டடி தான். அந்த சசப்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்து கரெக்டாக வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் அப்ளை பண்ணோம்னா நல்ல முறையில் குணம் கிடைக்கும். இதே மாதிரி டயட்டை பொறுத்தவரையில் நான் வெஜிடேரியன் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நான் வெஜிடேரியன் ஃபுட் அப்படிங்கிறது ஏன்னா இது வந்து ஃபாரின் இம்யூன் சிஸ்டத்தை வந்து பாதிக்கும் இல்லையா, அதனால் வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி புளிப்பு சுவை இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் உணவில் இப்போ லெமன், ஆரஞ்சு, இப்போ நிறைய பேர் ஊறுகாயெல்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி புளிப்பு சுவை இருக்கிறதெல்லாம் சிட்ரிக்கெல்லாம் கொஞ்சம் ஆன்டகோனேட் பண்ணும் அப்படிங்கிறதுனால அதை வந்து அவாய்ட் பண்ணும். இது கரெக்டாக ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனில் படி ஒரு மெடிசன் வந்து எடுத்தோம் அப்படின்னாக்கா நல்ல முறையில் குணமாகும். வணக்கம் நேயர்களே.
அந்த மருத்துவம் உங்களுக்காக நிகழ்ச்சியில பல்வேறு துறையை சேர்ந்த மருத்துவர்கள் பல்வேறு நோய்களை பற்றி எந்தெந்த துறையில என்னென்ன சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது வந்து மருத்துவர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க, தெளிவான கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிட்டு வராங்க. இப்போ இதுல இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது ஹோமியோபதி மருத்துவத்துல, அதாவது பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கலாம், இதுல வந்து எப்படி ஒரு பலன் பெறலாம் அப்படிங்கறத வந்து பார்க்குறோம். அதாவது ஹோமியோபதி மருத்துவத்துல நிறைய நோய்கள் இருக்குங்க. அதுல வந்து எது எது வந்து குணமாகும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். பர்டிகுலராக இது வந்து பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்ல ஒரு சிறப்பான சிகிச்சை செய்யறங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். என்ன இங்கிலீஷ்ல அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்னு சொல்றாரு, பிசிஓடின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி இது தெரியாம இருக்குமோன்னு நினைக்க வேண்டாங்க. நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா ஒரு டாக்டர்கிட்ட போனா இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணையை கூட்டு போய் பார்த்தா அப்படின்னாக்கா உடனே கருமுட்டை பையில அதாவது பிசிஓடி இருக்கு, அதாவது நீர் திவலைகள், அதாவது கருமுட்டை பையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நீர்க்கோப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு வந்து சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த நீர்க்கட்டிகள் என்ன, அதை பத்தி எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு அப்படின்னாக்க நம்ம வந்து கருப்பை இருக்கிறது தெரியும். அது பக்கத்துல ரெண்டு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஓவரி, அதாவது கருமுட்டை பை, சினை முட்டை பைன்னு சொல்றது இது இருக்கும். இந்த சினை முட்டை பையில இருந்து தான் பாத்தீங்கன்னா அதாவது ஓவம்ங்கிறது, அதாவது முட்டை வந்து கருமுட்டை வந்து ஒவ்வொரு முறையும் உருவாகி அது வந்து கருப்பை அடையும் போது திருமணத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஈஸியாக கன்சீவ் ஆகுது. அதே மாதிரி வரல அப்படின்னா, கன்சீவ் ஆகல அப்படின்னா உடனே மென்சஸ் வந்து மாசம் மாசம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதுல வந்து நீர்த்து விலைகள் வந்து உருவாயிருச்சு அப்படின்னா, ரெண்டு பக்கம் உருவாச்சுன்னா அதுல வந்து தடை ஏற்படும். அப்போ வந்து மென்சஸ் வந்து பாதிக்கப்படும். இப்போ இது ஏன் வருது அப்படிங்கறது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, முக்கியமான காரணம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் ஒரு பெண்களே வராங்க, இப்போ தீட்டு வந்து ஒரு மாசம் 2 மாசம் தள்ளி போயிருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துல அப்படியே வந்து கண்டினியூட்டி அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் சந்தேகம் இருக்கு அப்படின்னாக்கா ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அதுல வந்து பிசிஓடி இருக்கு அப்படின்பாங்க. அப்போ பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் வந்து இது எந்த விதத்துல பாதிக்க செய்யுது அப்படின்னம்னா, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு இப்போ வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா உடனே தவறா நினைச்சிடக்கூடாது. அதாவது டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மூதோயர் யாராவது இருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்கள் வந்து தேவையான இன்சுலின் லெவல் வந்து குறைவா இருக்க வேண்டியது அது அதிகமான அளவு வரும், அதிகமான அளவு தேவைப்படும். அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த இன்சுலின் லெவல் அதிகமானாவே உடனே இந்த ஓவரியில பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நீர்த்து விலைகளை வந்து உருவாக்கும். அப்போ வந்து உடனே அடுத்த ஹார்மோன், அதுல வந்து பர்டிகுலரா டெஸ்டோஸ்டிரான் ஒரு ஹார்மோன் இருக்கு, ஆண்களுக்கு இருக்க வேண்டிய ஹார்மோன், அதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திடும். அதே போல தைராய்டு ப்ராப்ளம் இருந்து அப்படின்னா கூட ஒரு சில பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒபேஸா இருப்பாங்க, அவங்களுக்கு கூட வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். இப்போ அது ஒரு காரணம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹெரிடிட்டிலேயே பிசிஓடி இருந்திருக்கும், அதனால வரலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்டு, எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகிட்டு, இது என்ன ஸ்ட்ரெஸ் லெவல் இருந்தால் இதை போய் பிசிஓடி இப்படி வந்து உருவாகும் அப்படின்னு இல்லை. ஆக்சுவலாக ஹைப்போதலாமிக் பிட்யூட்ரி யூட்ரைன் ஆக்சிஸ் வந்து மாற்றம் செய்யும். அதாவது பெண்ணுக்கு வந்து மென்சஸ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு திறவுகோலாக இருக்கிறது வந்து ஹைப்போதலாமஸ். அதில் வந்து ஈவன் சென்ஸில் வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் அட்மாஸ்பியர்லாம் கூட வந்து அதை வந்து பாதிக்கும். அது பாதிப்பு ஏற்படுத்தப்ப பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரியில் இருக்கக்கூடிய ஹார்மோன் வந்து சுரக்க வைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பாலிகுலார் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு 2 ஹார்மோன் வந்து அந்த ஓவரி தாக்கும். ஓவரி தாக்குனா தான் அது வந்து ஓவம் வந்து வெளியே வரும். அதே மாதிரி கர்ப்பமாயிருச்சுன்னா அந்த பெண்ணை வந்து அந்த கருமுட்டை அந்த நஞ்சு வந்து உட்கார வைக்கிறதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான்ங்கிற ஹார்மோன், மற்றபடி சீராக இருக்கிறதுக்கு மென்சஸ் வந்து தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு, இது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த ஆக்சிஸ் வந்து நார்மலாக இருக்கணும். இதுல மாற்றங்கள் ஏற்பட்டா கூட ஸ்ட்ரெஸ் லெவல் கூட பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக்கா நிறைய பேர் பார்த்துருக்கோம். இதுல வந்து உண்மையாகவும் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த பாதிப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிறப்ப இது வந்து அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் வரும். இப்போ இந்த நோய் வருது அப்படின்னா எப்படி வந்து அறிகுறிகள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு இளம் பெண் எடுத்துங்க. இளம் பெண் எடுத்துட்டிங்கன்னா திடீர்னு ஒரு பியூபர்ட்டிக் பிறகுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அப்படி இது பட்டுட்டு இருக்கோம். இப்படி வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு 50 நாள் தள்ளி வருது, 60 நாள் தள்ளி வருது, இப்படி வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா முகத்தில் வந்து முடி வளர்ச்சி இருக்கும், அவர் மீசதாடி வளர்ற அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி கை காலில் முடி இருக்கலாம். அதே மாதிரி அப்டமனில், செஸ்ட்டில், நிப்பிள் அரவுண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி வரும். என்ன உனக்கு மீச வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சிலரெல்லாம் கிண்டல் பண்ணோன்னா உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறப்ப இது வந்து ஒரு இது. இப்போ சயின்டிஃபிக்காக வந்து இதை வந்து நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா அந்த சிஸ்ட் இருக்கிறது தெரியும். அதே மாதிரி சீரம் டெஸ்டோஸ்டிரான் லெவலில் எடுத்து பார்த்தோம்னாக்கா இது எலிவேஷன் இருக்கிறதுனால அந்த ஹேர் அப்பேரட்டஸ் மாறும். இதே தொடர்ச்சியா ரொம்ப இருக்குன்னு வச்சுங்க, இப்போ ஆண்களுக்கு வழுக்கை ஏற்படுதுங்களா, அந்த மாதிரி வந்து முடியல தலைமுடி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஹெல்த்தியா இருக்கிற பியூபர்ட்டிக்கு முன்னாடி அவன் மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல முடி இருக்கும். மெச்சூர் ஆன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா முடியெல்லாம் அப்படி இலகுவா, அப்படி பார்த்தீங்கன்னா தலையில எண்ணெய் வச்சோம்னா தலை தெரியுற மாதிரி இருக்கும், முடி வந்து குறைஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. அதை வந்து ஃபீமேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படிங்கிறத உருவாக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு எல்லாம் அசோசியேட் இருக்கவங்க வந்து நல்ல உடல் பருமன் ஆயிடுவாங்க. இதுலேயே வந்து 2 டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒபேசிட்டியாக இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்துடும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த மேஸ்குலினிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்குள்ள அந்த பாடி ஃப்ரேம், அது மாதிரி கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமே வந்து பார்த்தீங்கன்னா மேஸ்குலினிட்டி இருக்கும்.
இதுக்கெல்லாம் பர்டிகுலராக வகைப்படுத்துறதுக்கு வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து இருக்குங்க. அதன்படி வந்து நம்ம ஆக்சுவலாக அப்ளிகேஷன்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து ஒரு டாக்டர் வந்து செய்ய வேண்டியது. இப்போ இதை வந்து எப்படி நம்ம வந்து குணப்படுத்தலாம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து இப்போ பீரியட் வந்து இரெகுலராக இருக்குது அப்படின்னோடனே உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறது அப்படின்னாக்கா, உடனே ஹார்மோன் ஒன்று போடலாம். ஒரு மாத்திரை வந்து ஒரு 21 மாத்திரைக்கு எடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து அப்படியே ரெகுலரைஸ் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி வந்து பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இது வந்து நம்ம இயற்கையாக மென்சஸ் வந்து ஒரு மென்சஸ் உருவாக்குறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, அதாவது உடலை வந்து ட்ரீட் பண்ணணும். உடல் என்னன்னா பாடி இம்யூன் சிஸ்டத்தை ஒரு மருந்து எடுத்து நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா, ஹோமியோபதி மெடிசன்ஸ் படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஆக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பிசிஓடி இருக்குது அப்படின்னாக்கா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைக்கிறது, அதே மாதிரி தைராய்டு லெவல் இருக்குது அப்படின்னா அதை வந்து குறைக்கிறது, இதெல்லாம் வந்து செய்யும். செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படி படிப்படியாக வந்து அந்த சிஸ்ட் வந்து குறையும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பீரியடை வந்து ரெகுலரைஸ் பண்ணிட்டோம், மெடிசனில் வந்து பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப ஹேர் க்ரோத் இருக்குது அப்படிங்கிறப்ப ஹேர் க்ரோத்துக்கு என்ன பண்ணலாம்? அப்போ ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட், நம்ம வந்து ப்ளீச்சிங் பண்ணலாம், வேக்சிங் பண்ணலாம், இல்லை இயற்கையான இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஒரு ஆக்சிலரி ட்ரீட்மெண்ட். இது வந்து ஒரு பர்மனன்ட் ரெமெடி அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அப்போ அதாவது டெஸ்டோஸ்டிரானோட லெவல் வந்து நம்ம வந்து கீழே குறைய வைக்கணும். அப்போ தான் அந்த மயிர்கால்கள் வந்து அந்த சென்சிட்டிவிட்டி குறையிறப்ப பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் குறையும். அப்போ அதுக்கு வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து கம்பல்சரி நம்ம எடுக்கணும். எடுத்தோம்னா அது பார்த்தீங்கன்னா அந்த சீரா அளவு வந்து இப்போ வந்து ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 700க்கு மேலெல்லாம் போயிருக்கும். சாதாரணமாக ஆணுக்கு எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு டெஸ்டோஸ்டிரான் லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹேர் க்ரோத் நிறையா இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 0.43 எல்லாம் கூட சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு வந்து டிராஸ்டிக்காக வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ அந்த தாக்கம் குறைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அப்படி படிப்படியாக வந்து ஹேர் வந்து குறையும், வளர்ச்சி வந்து குறையும். அது இல்லாமல் இடையில வந்து கன்சர்வேட்டிவ், ஏன்னா பெண்கள் அப்படிங்கிறப்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து ப்ளீச்சிங் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா மெஷர்ஸ் வந்து எடுத்துக்கிறது தவறில்லை, அதை எடுத்துக்கலாம். இருந்தாலும் இது ஒரு ரெமெடி வந்து நம்ம பார்க்கணும். அது இல்லாமல் இப்போ ஒபேசிட்டி இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு தைராய்டு இருக்குன்னா தைராய்டுக்கு தகுந்த மாதிரி அதையும் சேர்த்து ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து ஒரே கோர்வையாக தான் ஹோமியோபதி மெடிசன்ஸில் பார்ப்போம். இது வந்து தைராய்டுக்கு ஒரு மருந்து, பிசிஓடிக்கு ஒரு மருந்து அப்படின்னு இல்லை. அதனால் அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு சிங்கிள் ரெமெடியிலேயே கொண்டு வந்து நம்ம அந்த பாடி கான்ஸ்டியூஷன் படி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அந்த பெண் வந்து நார்மலாக வந்துடுவாங்க. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இந்த மாதிரி பீரியட் இருக்குன்னு சொல்லி ஒரு உஷாராக முதல்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் பண்ணுறவங்க ஒரு கேட்டகரி இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது ப்ராப்ளம் என்னன்னே தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சுட்டு ஒரு நாள் இப்போ வந்து மேரேஜ் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து கொஞ்சம் கன்சீவ் ஆகிறதுல தாமதம். அதாவது இப்போ பிசிஓடி இருந்துன்னா கன்சீவ் ஆகாது அப்படின்னு சொல்லி தவறாக நினைக்கக்கூடாது. ஆக்சுவலாக ஒவ்வொரு மாதமும் நல்ல ஹெல்த்தி ஓவம் வர்ற பெண்ணு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். பீரியட் எப்பவுமே ரெகுலராக இருக்குது. அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரும் சரி அந்த பொலிவு எல்லாமே பார்த்தோம்னா நார்மலாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இந்த பீரியட் இரெகுலாரிட்டி வருது அப்படின்னாவே அவங்கள அப்நார்மலாக ஒபேசிட்டி வரதும், அதே மாதிரி முகத்தில் களை இழக்கிறது, இந்த முடி ப்ராப்ளம், இந்த மாதிரி வந்து ஜென்ரலாக நிறைய ப்ராப்ளம் வந்துடும். இப்போ இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் நம்ம வந்து முதல்லயே முன்கூட்டியே பார்க்கணும். இப்போ வந்து ஒரு ஃபெர்டிலிட்டிக்கு போகிறப்ப அந்த டைமில் வந்து பார்த்துட்டு கன்சீவ் ஆகிறதுல பார்த்தீங்கன்னாக்கா டிலே ஆகும். இப்போ இதில் வந்து பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் வந்து மென்சஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாங்க. அதில் ஒரு மாதம் வந்து ஒரு ஹெல்த்தி ஓவம் வரும். அந்த டைமில் கூட ஃபர்டிலைஸ் ஆகலாம், ஆகாமே இருக்கலாம். இப்போ இது வந்து அந்த ரிஸ்க்கை நம்ம ஏன் எடுத்துக்கணும்? அப்போ வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த ஓவம் வந்து எவ்ரி மந்த் வந்து நல்ல முறையில் ஹெல்த்தியாக வர்றதுக்கு நம்ம வந்து ஏதுவாகும். அது இல்லாமல் இப்போ வந்து சரி இப்போ நம்ம வந்து பிசிஓடிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டே எடுக்கல அப்படிங்கிறப்ப ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா இதுக்காக நம்ம வந்து ஒரு மெஷர்ஸ் எதையுமே எடுக்க வேண்டியதில்லை. அதாவது சாதாரணமாக வந்து இதை பற்றி நம்ம கவலைப்படாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலெல்லாம் குறைச்சிட்டு, அதாவது கர்ப்பமாகலையே அப்படின்னு சொல்லி அந்த டென்ஷன்லாம் இருக்காமல் ஒரு சாதாரணமாக ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து கொஞ்ச நாள் பொறுமையாக, இப்போ வந்து ஏஜ் வந்து சின்ன வயசாக தான் இருக்கும், அதை வந்து போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு கரெக்டாக அந்த மெடிசன்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இது வந்து ரெகுலரைஸ் ஆகும், ஹெல்த்தி ஓவம் வரை ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகலாம். அந்த மாதிரி கிளினிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டியில் ஈவன் வந்து சர்ஜிக்கல் மெஷர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்த கேசஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா சிலதெல்லாம் வந்து நல்லா சக்ஸஸ் ஆயிருக்கு. இப்போ அந்த மாதிரி நேச்சுரல் வேல வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலனளிக்கிறதுல இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸை வந்து நாங்கள் கிளினிக்கலாக நிறைய எவிடன்ஸோடு நாங்கள் பார்த்துருக்கோம், நல்ல முறையில் பலன் அளிக்குது. இப்போ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப பார்த்தோம்னா எப்பவுமே ஒரு பெண் இருக்கான்னாக்கா அவளை வந்து நம்ம வந்து அந்த மாதம் அந்த பீரியடை வந்து கரெக்டாக போகுதா. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் அந்த வெளியே இருக்கிறப்ப தெரியும் ஆக்சுவலாக வந்து பீரியட் இருக்குன்னா அந்த 5 days வந்து வெளியே வைப்பாங்க. அதில் வந்து பார்த்துட்டு ஏதோ ஒரு சின்ன இதுனா கூட அதை வந்து ஒரு சமிக்கை எடுத்துகிட்டு உடனே வந்து அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட், நேச்சுரல் ஃபுட்டு, அதே மாதிரி இயற்கையான வழியில். இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் ஃபாஸ்ட் அப்படிங்கிறப்ப ஒரு டயட்டில் வந்து எரர், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல், மெக்கானிக்கல் லெவல், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். பெண்களும் சரி, அதாவது ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து கொண்டுட்டு வந்தோம்னாக்கா அது வந்து மென்டலாக வந்து ஒரு விதத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் டயட்ரி ஃபேக்டரும் பார்க்கணும். அதே சமயத்தில் உள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம், சின்ன ப்ராப்ளம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு, தைராய்டிஸ் இருந்தாவோ அதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை வந்து சரியான ரெமெடி போட்டு நம்ம இயற்கையான வழியிலேயே நேச்சுரல் வேல சைடு எஃபெக்ட் இல்லாமல் வந்து ட்ரீட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமான கான்ட்ரிபியூஷன் டு த ஃபீமேல் கம்யூனிட்டின்னு சொல்லலாம்.
வணக்கம் நேயர்களே. இந்த மருத்துவம் உங்களுக்காக நிகழ்ச்சியில பல்வேறு மருத்துவர்கள்லாம் கலந்துட்டு நல்ல பலனுள்ள கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. இப்போ ஹோமியோபதி மருத்துவத்தில் வந்து எந்தெந்த நோய்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு வந்தோம். அதில் வெண்புள்ளிகளுக்கு எப்படி, அதே மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தோம். நம்ம இன்னைக்கு வந்து இப்போ தைராய்டு பிரச்சனைகளை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து சாதாரணமாக ஒரு நோய் எப்படின்னாக்கா டாக்டர்ஸ் வந்து ஜென்ரலாக டெஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தைராய்டு ஃபங்க்ஷன். இதில் வந்து ஒரு சின்ன டிஸார்டர் இருந்ததுன்னா கூட உடம்புல வந்து மற்ற நோய்களுக்கு வந்து வரும். அது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டியில், அதாவது கன்சீவ் ஆகாமல் இருந்தாலும் சரி, அதே மாதிரி உடல் பருமன் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன படபடப்பு ஸ்ட்ரெஸ் லெவலில் கொஞ்சம் மாற்றம் இருக்குது அப்படின்னா கூட அதுக்கெல்லாம் கூட உடனே பார்ப்போம். அது வந்து உடனே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. இப்போ இந்த தைராய்டு பிரச்சனைகளில் எப்படி எப்படி என்னென்ன வகையில் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக ரொம்ப அதிகமாக காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து தைராய்டு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதில் பர்டிகுலராக அந்த ஹைப்போதைராய்டிசம், ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னாக்கா அது சரியானபடி சுரக்காமல் இருக்கிறது. சுரக்காமல் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் வந்து இப்போ அது வந்து என்ன அப்படின்னா, ஒரு சாதாரணமாக உணவில் எடுக்கக்கூடிய நம்ம வந்து அயோடின் சத்து இருக்குன்னு வச்சுங்க. அந்த அயோடின் சத்து வந்து தைராய்டு வந்து சுரப்பிகள் வந்து முன்னால் இருக்கிறதுக்கு போகும். அதில் போயிட்டு T3 T4 ஹார்மோன், அந்த ஹார்மோன் வந்து எல்லா திசுக்களுக்கும் நம்ம உடம்புல தலையில் இருக்கிறதுலேருந்து பாதி வரையில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா திசுக்களுக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து அந்த தைராக்சின் வந்து தேவைப்படும். அது இருந்தால் தான் நம்ம வந்து ஆக்சிஜன் வந்து உள்ளே போகும். இப்போ நுரையீரலை எடுத்து நம்ம சுவாசிச்சோம்னா வந்து எப்படியும் நம்ம கிரகிக்கிற தன்மை இருக்கு இல்லையா, நம்ம ஆக்சிஜன் பிராணவாயு தேவை. அதே மாதிரி செல்களுக்கும் இந்த தைராக்சின் இருந்ததுன்னா தான் அது வந்து நல்ல முறையில் டிஷ்யூவோட ரெஸ்பிரேஷன் நடக்கும். அதாவது